அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூமியில் தொழுகையாளியாக இருப்பவர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் அடியாரே இது சிறந்ததாகும் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் பாபஸ்தலாத் என்னும் கதவில் இருந்து அழைத்துச் செல்வார்கள். யார் ஈமானை கொண்டு நற்காரியங்களை செய்து தொழுகையை நியாயமாக கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருகிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 277. ஆதலால் பாபஸ்தலாத் தொழுகையாளிகளின் சொர்க்க கனவாக திகழ்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் அல் ரயான் என்று அழைக்கப்படும் ஒரு வாயில் உள்ளது. அதன் வழியாக நோன்பு இருப்பவர்கள் மட்டுமே மறுமை நாளில் நுழைவார்கள். அவர்களுடன் வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். அதில் அறிவிக்கப்படும், நோன்பு நோற்றவர்கள் எங்கே? பின்னர் அது மூடப்படும். அதன் பின் யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். தர்மம் செய்தோருக்கு சொர்க்கத்தில் தனி வாயில் உண்டு. அவர்கள் தர்மம் செய்தற்குரிய வாயிலில் இருந்து அழைக்கப்படுவார்கள். ஆதலால் தர்மம் செய்தவருக்கு மிகப்பெரிய கூலி மறுமையில் உண்டு. அறப்போர் புரிந்தவராக இருந்தவருக்கு சொர்க்கத்தில் ஜிஹாதுக்குரிய வாயிலில் இருந்து அல்லாஹ் அழைப்பான். பின் இஸ்லாத்துக்கு போரிட்டவர்கள் அதன் வழியாக நுழைவார்கள். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், இவை அனைத்தில் இருந்தும் எவரேனும் அழைக்கப்படுவாரா என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவை அனைத்து கதவுகளில் இருந்தும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த சொர்க்க கதவிற்கு கொண்டு செல்வானாக. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.